எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. மினாட்டோ அதையும் கண்ட்ரோல் பண்ணி டெயில் பீஸ்ட் மோடுக்கே மாறி இருக்காருன்னா சாதாரண விஷயம் கிடையாது. இப்படி ஃபுல் குராமா சக்கரவே வாங்கிட்டு ஒபிட்டோவை அட்டாக் பண்ண போகும்போது தான் அவங்கிட்ட சேஜுட்சு தான் ஒர்க் ஆகுங்கிறது அவனுக்கு அப்பதான் ஞாபகத்துக்கு வருது. அப்பதான் குராமா நருட்டோ கிட்ட மவுண்ட் மியோபோக்குள்ள நடந்ததை எக்ஸ்பிளைன் பண்ணுது. சேஜுட்சுவையும் டெயில் பீஸ்ட் மோடையும் கம்பைன் பண்ண சொல்லுது. அதுபடியே நருட்டோவும் சேஜ் மோடையும் பீஸ்ட் மோடையும் ஒன்னு சேர்க்கிறான். நருட்டோவும் குராமாவும் டெயில் பீஸ்ட் மோடுக்கு போய் மத்த டெயில் பீஸ்ட் கூட ஒன்னு சேர்த்து மாதராவை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது மாதரா ரெனிகனை வச்சு ஒபிட்டோ உடம்புல இருக்கிற கெடோ ஸ்டாச்சுவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எல்லா டெயில் பீஸ்டையும் கெடோ ஸ்டாச்சுக்குள்ள இழுக்கிறாரு. அப்போ குராமாவும் அந்த ஸ்டாச்சுக்குள்ள இழுக்கப்பட்டதால நருட்டோ உடம்புல இருந்து குராமா போயிடுது. அதனால நருட்டோட ஹார்ட் பீட் நின்னுது. கிட்டத்தட்ட நருட்டோ செத்துட்டான்னு கூட வச்சுக்கலாம். ஆனா குராமா கெடோ ஸ்டாச்சுக்குள்ள போறதுக்குள்ள காரா கிட்ட நருட்டோவை மினாட்டோ கிட்ட கூட்டிட்டு போய் குராமாவை நருட்டோக்குள்ள மாத்த சொல்லுன்னு சொல்லி ஒரு ஹெல்ப் கேட்கும். குராமாவுக்கு இப்போ நருட்டோவை விட்டா வேற சொந்தம்னு யாருமே இல்ல. அதையும் தாண்டி மத்த எல்லாத்தையும் விட நருட்டோட உயிர் தான் குராமாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறதுனால இவ்வளவு நாள் அரகண்டா இருந்த நைன் டெயில்ஸ் காரா கிட்ட நருட்டோவை காப்பாத்த சொல்லி உதவி கேட்கறதுலாம் ரொம்ப பெரிய சேஞ்சே சொல்லலாம். அதுபடியே காராவும் மினாட்டோ கிட்ட நருட்டோவை கொண்டு சேர்த்ததுக்கு அப்புறம் மினாட்டோ அவருக்குள்ள இருக்கிற குராமாவோட சக்கராவை நருட்டோக்குள்ள மாத்திக்கிட்டு இருக்கும் போது